பிசியோதெரபிஸ்டோட நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படிதான் பிசியோதெரபிஸ்டோட நிலைமை இருந்துச்சு. இப்ப கவுன்சில் வந்து டாக்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் எங்களோட ஹேட்டர்ஸ்க்கெல்லாம், எங்களுக்கு எதிர்ப்பா இருந்தவங்களுக்கு நாங்க என்ன பண்றோம் தெரியுமா? மகாபாரத போர் பிசியோதெரபிஸ்டுகளுக்கும் இந்திய மருத்துவ சங்கத்துக்கும், நீங்க டாக்டர் போடக்கூடாதுன்னு வாங்க, நாங்க டாக்டர் போடலாம்னு சொல்லுவோம். இந்த மகாபாரத போர்ல வந்து பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா அந்த மகாபாரத போர்ல அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா லார்ட் ஆஃப் கிருஷ்ணா தேரோட்டியா இருந்தாரு. எங்களுக்கு நடந்த மகாபாரதத்துல பாரத பிரதம அமைச்சர் நரேந்திர மோடிஜி தேரோட்டியாக செயல்பட்டு இறுதியில வந்து பாத்தீங்கன்னா தர்மமே வெல்லும், தர்மத்தின் வாழ்வுகளை சூதிக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் அப்படின்ற மாதிரி நாங்க வெற்றி பெற்றுட்டோம். டாக்டர்னு வாங்கிட்டோம். 1 வருஷம் 2 வருஷம் போராட்டம் இல்ல, பல வகையான உண்ணாவிரத போராட்டங்கள், பல வகையான போராட்டங்களுக்கு மத்தியில இந்த வெற்றியை அடைஞ்சிருக்கோம். மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நன்றி. பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜிக்கு பிசியோதெரபி மருத்துவர்கள் சங்கம் சார்பாக எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். 60 வருஷத்துக்கு அப்புறம் பிசியோதெரபி மருத்துவர்களுக்கு பெயருக்கு முன் டாக்டர் எனவும் பெயருக்கு முன் பிடி, அதாவது சுருக்கமா சொன்னா டாக்டர் போட்டுக்கலான்னு இந்தியா ஃபுல்லா ஒரே சட்டமா வச்சிருக்காங்க. எங்களுக்குன்னு சொல்லிட்டு பிசியோதெரபிஸ்டுகளுக்கு கவுன்சில் கிடையாது. ஆனா 2021 பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி NCAHP ஆக்ட், நேஷனல் கமிஷன் ஃபார் அலைட் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கவுன்சில், NCAHP ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி இப்ப நீட் எக்ஸாம் கூட பிசியோதெரபிக்கு அதாவது கட்டாயமாக்கிட்டாங்க. ஓகேங்களா? சோ 23 வந்து மத்திய சுகாதார அமைச்சகம் பிசியோதெரபிஸ்டுகளுக்கு, ஓகேங்களா, பேருக்கு முன்னாடி டாக்டர்னு போட்டுக்கலாம், நீங்க இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சில பெயின் பேஷண்ட் இருக்காங்களா சார், வலியால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்ஜெக்ஷனும் பிசியோதெரபிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பிசியோதெரபினா வெறும் எக்ஸசைஸ் மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது இன்ஜெக்ஷன் வந்து சில வலி நிவாரணங்களை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாநில அரசு வந்து பாத்தீங்கன்னா முத்தமிழ் அறிஞர் முன்னாள் முதல்வர் கலைஞர் டாக்டர் மு கருணாநிதி அவர்கள் வந்து பிசியோதெரபிஸ்டுகளை இயன்முறை மருத்துவர் அப்படின்னு தமிழில் மொழிபெயர்த்து கூறிய பெருமை வந்து தமிழக மாநில அரசுக்கு உண்டு.